நான் ஒன்று பண்ணட்டுமா? அவனுக்கு நீ எப்போ ஆஃபீஸ் போகணுமா? 10 o'clock. கால் பண்ணட்டுமா? ஷுவராக. சாப்பாடு அதில் வருது. ஹாஸ்பிட்டலில் வருது. பிரியா. Hi, Priya. Echo அடிக்குதே. There's an echo. எடுத்தேன். அன்எக்ஸ்பெக்டடா நான் போய் அவளை பிக்கப் பண்ணும் போல இருக்கு. பட் இஸ் இட் ஓகே இஃப் ஐம் ஆன் த ஜூம் லைக் திஸ் ஆன் த ஃபோன்? Are you okay? Do you want us to join a little later? இல்ல சிச்சோ, வேண்டாம் வேண்டாம். ஸோ பண்ணிடலாம் சொல்லுங்க. Is Narayana joining too? That's what I thought. Did I send it to him? I don't know. But I did tell him that it's at 9:30. அது சொன்னேன். நான் அனுப்புறேன். Okay. இருங்க, நான் ஞாபகம் ஒரே வேலையா இருக்கா, மறந்து போயிட்டேனான்னு தெரியல. I know. I don't know how you're doing. ஆமா. Srikumar is also on the call. I think அவருக்கு இன்விடேஷனே போல. நான் அனுப்பிச்சிட்டேன் இப்போ. பட் ஐ டிட் கம்யூனிகேட் வித் ஹிம். இன்னைக்கு 9:30 மீட் பண்றோம்னு கம்யூனிகேட் பண்ணேன். ஃபோன் பண்ணப்போ அந்த Zoom லிங்க்னு பண்ணிடுறேன். அவர் ஜாயின் பண்ணா பண்ணட்டும். ஓகே. செக்கிங் will you join? எப்படி போறது? ஏதாவது பண்ண முடிஞ்சதா இல்ல பண்ண போறீங்களா? After we spoke yesterday, I couldn't do anything. All I did was just give a call to Srikumar Tapesi. I gave him he was also tired, so we didn't actually do a demo. He has been working since 5 a.m. Okay. But Seri, okay, anyway, in the call, he said he can join and be silent observer. So, he can, இதுவே demo madana. ஆமா. அதனால I just gave him இது. I didn't try anything. எனக்கு work has been busy. Okay, no problem. So, இப்ப வேணா நான் ஏதாவது பண்ணி பார்க்கட்டா? While you're driving. Oh yes. என்னோட எண்ட்ல இருந்து பண்ணேங்கிறது வேணா சொல்றேன். week 1 week 2 நேத்தி. week 1 week 2 week 1 week 2 நேத்தி போட்டிருந்தேன் பார்த்தேளா? மெயின் கிளாஸ் ரூம்ல மெயின் அது ஐம் சாரி, அது என்ன கிளாஸ் ரூம்? மாஸ்டர் கிளாஸ் ரூம்ல week 1 week 2 போட்டிருந்தேன். இல்ல week 3 வந்திருக்கும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நான் இப்பதான் லாகின் பண்ணிருக்கேன் இமெயில்ல. லெட் மீ கோ டு த கிளாஸ் ரூம்ஸ்.
சாரி, நீங்க ஷேர் பண்ண வச்சேன். அதனால என்ன? I think when Narayana ji comes, we have to switch to English. ஓ எஸ் எஸ். அது அது வரைக்கும் தமிழ்ல பேசிக்கலாம். ஓகே. இங்கேயும் கிளாஸ் ரூமே வர மாட்டேங்குது. வீக் 3 மெயின் அசைன் ஆயிருக்கு பாத்தீங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் என்னோட northsouth.orgல ஏன் கிளாஸ் ரூம்ஸே கண்டுபிடிக்க முடியல? ஒரு நிமிஷம் இருங்க. classroom.google.com. வந்தது. வந்தது. நான் வந்து அதுல இருந்து டைரக்டா போயிட்டோம்னா கிளாஸ் ரூம் போயிட்டோம்னா ஐ ஹேவ் டு ஜஸ்ட் பசங்கெல்லாம் they'll take care of themselves கிளாஸ் ரூம் எல்லாம். எந்த பசங்க? உங்களோட பசங்கெல்லாம் அவளே கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்து பாடானே அவளோட ஒர்க் எல்லாம். ஆமா ஹவிஷாக்கு என்ன நடக்கிறதுன்னே எனக்கு தெரியாது. அவ சீனியர் தான் ஹை ஸ்கூல்ல. ஆமாமா, ஐ அக்ரி. விஷாந்த் வந்து அவ நம்மளுக்கு இல்லைன்னா நான் ஓடாது. சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்கூல்ல எஸ்பெஷலி வி நெவர் பெய்ட் அட்டென்ஷன். காம்படிஷனுக்கு தான் ஏதாவது பண்ணுவோம். அதுவும் மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் போயிடுது. அவ பாத்துப்பா. விஷாந்துக்கும் நான் ஏதோ பண்றோம் கொதறி வச்சு. என்ன பண்றோம்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். சரி, ஓகே. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, சோ நான் வந்து இப்ப northsouth.school அக்கவுண்ட்ல வந்து சோ ஸ்ரீகுமார், உங்களுக்கு இந்த கிளாஸ் ரூம் இன்வைட்ஸ் வந்ததா? ஒண்ணுதான் வந்தது. நீங்க மல்டிபிள் கேட்ட மாதிரி இருந்தது. ஒண்ணுதான், ஒரு கிளாஸ் ரூம் தான் வந்திருக்கும். கரெக்ட் தான். ஆமா, அந்த மாஸ்டர் இன்வைட் கிளாஸ் ரூம் ஒண்ணு வந்தது. ஆமா, இல்லப்பா, அவருக்கு 2 வந்திருக்கும். ஒன்னு northsouth.school இமெயில்ல ஒண்ணு வரணும், ரெகுலர் இமெயில் அவர்துல 2. ஒன்னு டீச்சர், ஒன்னு ஸ்டூடெண்ட் பண்ணோமேப்பா. தட் வாஸ் a decision we made. அது ரெகுலர் இமெயில் என்ன ஸ்ரீகே இல்லையா? என்னோட பர்சனல் இமெயில் இல்லையா? பர்சனல் இமெயில்ல வந்து you should have a different invitation. ஸ்பாம்ல இருக்கும். தெரியலையே. வேற ரெண்டுமே மாஸ்டர் கிளாஸ் ரூமுக்கு தான் வந்திருக்கணுமா அவருக்கு? இல்ல ஒன்னு ஸ்டூடெண்டா ஒன்னு டீச்சரா வந்திருக்கணுமோ? ஆமா, ஸ்பாம்ல இல்லை. நான் இன்வைட் பண்ணவா அவரை? கேன் ஐ இன்வைட் ஹிம்? ப்ளீஸ் இன்வைட் பண்ணுவோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. நீங்க பாருங்க இன்வைட்டட்னு இருக்கான்னு பாருங்களேன். ஐ டோன்ட் திங்க் தி இன்வைட்டட் டு ஹிஸ் இமெயில். நாராயணா said he will invite, remember? அவர் பண்ணாரா? இல்ல அவர் அந்த கால்லயே நான் பண்றேன்னார். பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. Go to that teacher, go to that classroom, you will see teachersல அவரோட இன்வைட்டட்னு இருக்கும். அதே இருங்க. மாஸ்டர் கிளாஸ் ரூம், people view all. ஆமா, இன்வைட்டட் இருக்கேப்பா. சி இந்த இருக்கு. கேன் யூ see ஸ்ரீகுமார்? ஆமா. திருப்பி வேணா அனுப்புவா? அனுப்புங்களேன் திருப்பி. காணோம் மேபி. ஐ டோன்ட் திங்க் இன்வைட் பண்ண முடியுமான்னு அப்படியே திருப்பியும். இருங்க நான் பாக்குறேன். இருக்குதா? இல்லனா ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணலாம். இருங்க. LG adminல இருந்து வந்திருக்குமான்னு தெரியல. LG see the email for invite could have come from LG admin. நேத்து தானே? நேத்திகா முந்தானேத்தா? நேத்திகா பேசினா பிரியா? ஓகே. LG admin. LJ is learning journey. So LJ admin அப்படிங்கிற இதுல இருந்து வந்திருக்கும். இல்லைன்னா I can just delete and send again. எது ஏசியோ நேத்து 20th ரைட். இன்விடேஷன் டு கோ டீச்சிங் ஒன்னு இருக்குது. அதுதான் அத அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட். இப்ப பாருங்க, ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சா? Are you in the classroom? இதுல எனக்கு இன்னும் இன்வைட்டட் தான் வருது காமிக்குது. நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்களான்னு? நான் பண்ணேன், ரெஃப்ரெஷ் பண்ணேன். இல்லையே. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்ரீகுமார் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா பண்ணிட்டேனே. இருங்க. பட் இப்போ
இப்போ 2 டிஃப்ரெண்ட் இமெயில்ல வந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆப் தான் இருக்கு, ரைட்? ஸோ அது வந்து கான்ஃப்ளிக்ட் போன்ல ஆகும் இருந்து தானே? ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஓ, அதனாலயா இருக்கலாம். ஓகே. அதனால என்ன? ஆனா இன்வைட்டட்னு எனக்கு வரணுமே, அக்செப்டட்னு. நீங்க he is not able to open the classroomங்கிறாரு. ஏன்னா போன்ல ஆப்ல ஐ டோன்ட் நோ அட் அ டைம் ஒன்னு தான் ஓபன் பண்ண முடியுமா என்ன? நான் கம்ப்யூட்டர்லன்னா 2 கிளாஸ் ரூம் சைட் பை சைட் டாப்ஸ் வச்சிருக்கேன். இல்ல புரியுதா? நீங்க போன் எதுலனாலும் ஓபன் பண்ணலாம். இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம், ரைட்? மீனிங் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் இஸ் டிஃபால்ட் இமெயில் லாகின். அது அங்க போயிட்டு அதுல இருந்து நீங்க மாத்தணும், ஸ்விட்ச் லாகின் போடணும் அவரு. ஓகே, அவர் அக்செப்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு யூஆர் கம்ஃபர்டபுள் வித் கூகுள் கிளாஸ் ரூம்? கம்ஃபர்டபுளா உங்களுக்கு? ஆமா ஆமா, கிளாஸ் நம்ம தான் டீச் பண்றோம் நிறைய. ஓகே. கொஞ்சம் இருங்க. இப்போ நான் அக்செப்ட் இன்வைட்னு போட்டா அது கூகுள் கிளாஸ் ரூம் போகுது. பட் அது வந்து டேக்கிங் மை இது நம்ம லேர்னிங் ஜேர்னி இமெயில் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட பர்சனல் இமெயில போடணுமோ கிளாஸ்? ஸோ 1 at a நீங்க டைம்ல முடியும், ஒரு செஷன் தான் முடியும் ஐ திங்க். இல்ல மாட்டேன். எனக்கு புரிஞ்சு போய் இல்ல நீங்க ஸ்விட்ச் போடலாம். நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்களேன். கிளாஸ் ரூம் டாட் கூகுள் டாட் காம் போயிட்டு உங்களோட லாகின் வந்து பர்சனல் இமெயில போடுங்களேன். அதான் பண்ணுவோம். ஓகே இருங்க. அப்படி போட்டாலே அந்த கிளாஸ் ரூம் கார்டுல இன்வைட்டட்னு வரும். அதுல நீங்க அக்செப்ட்னு கொடுத்துடலாம். ஓகே இருங்க. God. அதான் இப்படிதான் பாசிபிள், ரைட்? ஸோ கிரியேட் கிளாஸ், ஜாயின் கிளாஸ். Let's say try again. கிளாஸ் கோடா அவருக்கு நான் அனுப்பணும்னு நினைச்சேன் இன்வைட். அவர்கிட்ட 9:30 we are meeting ரைட் அப்படின்னு யா அப்படின்னாரு, மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கிளாஸ் கோடு கேக்குது. கிளாஸ் கோடு தரையில நான் கொடுக்கறேன் இருங்க. கிளாஸ் கோட் வந்து கிளாஸ் கோட் எங்க தேவையில்லையே. இருக்கும்? கிளாஸ் கோட் உங்களுக்கு நீங்க போய் ரைட் சைட் கார்னர்ல அந்த கியர் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கு. ஓகே, இருக்கா? அதுல கீழே வாங்க, கிளாஸ் கோட் இருக்குமே, இன்வைட் கோட் இருக்கு இல்லையா? ஓகே. கிளாஸ் கோட் சொல்லட்டா இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பட்டா? இது எதுனால இருங்க, இந்த 7AK தானே? ஆமா, 7AK NK 3Y4. 3Y4. இருங்க, அது இப்போ ட்ரை பண்றேன். 7AK NK 3Y4. இப்ப பாருங்க. ஓகே, கிளாஸ் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணினால் பீப்புள்ல போய் பார்த்தால் ஓகே. ஐ திங்க் நீங்க இருக்கீங்க. இன்வைட்டட்ல இல்ல. நான் எங்க இருக்கீங்க? ஐ டோன்ட் see your name at all. Did you மாஸ்டர் give கிளாஸ் us ரூம் a அப்பெல்லாம் இல்லை. ஒரு இன்வைட் இருந்து கிளிக் பண்ணி வரணும். அதுல வந்து என்னோட ரோல் எனக்கு அசைன் பண்ண தானே வரும். ஆமா, பட் இங்க பாத்தீங்கன்னா பீப்புள்ல வந்து கீழே போங்க. கிளாஸ் பேஸ்ல இருக்கேன் இப்போ. கிளாஸ் பேஸ்ல இருக்கு. எங்கப்பா? டீச்சர்ல இல்லையே. கிளாஸ் பேஸ்ல இருக்கேன். டீச்சர் வந்து அந்த இது எல்ஜே இமெயில். ஆமா, இதுல எங்க இருக்கீங்க நீங்க? கீழே இருக்கு. இப்போ வந்துச்சு பாருங்க எனக்கு. எங்க வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கு. அதான் ஸ்டூடெண்ட் இருக்குது. டீச்சர்ல இருக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க ரெண்டுமே ஸ்டூடெண்டா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு டீச்சரான இன்வைட் வந்தது? ஓ, கிளாஸ் ரூம் கோட் போட்டதுனாலே இருக்கும். டீச்சர் இன்வைட் கோட் வராது. ஆமா. இருங்க, உங்களுக்கு இதை டிலீட் பண்ணும்ப்பா. டிலீட் பண்ணுமா அது? delete பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்வைட் பண்ணனும். பரவாயில்ல, இருக்கட்டுமே. ஸ்டூடெண்டாவே இருக்கட்டுமே. சரி, அது நம்ம கூட நான் இன்வைட் பண்ண முடியுமா? ஒருவேளை நீங்க இல்லைன்னா as a teacher நான் இன்வைட் பண்ண நான் வேணா நான் அவருக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நான் பாத்துக்கிறேன்.
ஷூர் ஸ்டூடெண்டாவும் அவருக்கு இது பண்ணலாம், ஃப்ளோ டெஸ்ட் பண்ணலாம், குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். இல்ல பிரியா, ஆல்ரெடி ஸ்டூடெண்டா ஒரு இது இருக்கு. நம்ம டீச்சரா இருந்தா yes. அது போறதாங்கிறதையும் அவர் பாக்கலாம். பட் we can Check figure it out பண்றீங்களா? later. Yeah. ஏன்னா ஆமா நான் அந்த அப்படிதான் எல்ஜே வச்சுட்டு இருக்கேன். ஒன்னு அதான் ஸ்டூடெண்ட் ஒன்னு டீச்சர் ஒன்னு வச்சுட்டு ஸ்டூடெண்ட். இருக்கேன். ஆமா எல்ஜே வந்து நீங்க டீச்சரா வைக்கிறீங்க. எல்ஜே இல்ல, ஸ்ரீபிரியா ராமன் இது வந்து டீச்சர். .org எனக்கு வந்து டீச்சர், .school வந்து ஸ்டூடெண்ட்னா. ஓ சரி. எல்ஜிங்கிறது நாராயணாவோடது. ஓகே ஓகே சரி, எதுனாலும் பண்ணுங்க. லைக் நாராயணா எல்ஜிங்கிறது காமன் இது. ஓகே சோ பட் we can figure it out ஸ்ரீகுமார். அதுக்கு இப்ப வந்து ஓகே என்ன, இப்ப நான் வந்து என்ன பண்ணும் இப்போ, நான் வந்து கிளாஸ் ஒர்க் போகணுமா, ஸ்டூடெண்டோட லாகின்ல போகணும். சோ இதுதான் என்னோட ஸ்டூடெண்ட் லாகின். ஆமா. ஓகே, சோ கிளாஸ் ஒர்க் போனா எனக்கு வந்து, சோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ ஸ்ரீகுமார். சோ நான் இப்ப வந்து நான் பிரியா, வந்து என்னோட ஸ்டூடெண்டா கிளாஸ் ரூம் பாக்குறேன். சோ இட் வில் ஹேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் ஜெனரிக் ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த ஹோல் ப்ரோக்ராம். அப்புறம் வீக் 1ல வந்து இந்த மெயின் டெஸ்ட் எடுக்கணுமா? அந்த மெயின் டெஸ்ட் எடுங்களேன். ஜஸ்ட் as a student you have to take the சோ main நான் இப்போ test. நான் நிஜமாவே ஸ்டூடெண்ட்னா வெறும் மெயின் வீக் 1 இங்க என்ன இருக்கோ அதை எடுக்கிறேன்னா, சோ இது வந்து மெயின் டெஸ்ட். இதுதான் வந்து 50 கொஸ்டின் டெஸ்ட். sripriya.raman @north-south.school. ஏன்னா நான் ஸ்கூல்ல இருக்கேன் ஸ்டூடெண்டா. இப்போ வந்து நான் சும்மா ரேண்டமா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பண்ணிட்டு, இததான் நம்ம குவாலிட்டி செக் பண்ணோம் ஸ்ரீகுமார். இந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்க அப்ப அது அப்புறமா சூப்பர். நான் உங்களுக்கு சொல்றேன், பண்ணிக்கலாம். ம் ஃபெயில் ஆயிடுங்க. ஆமா, இதுல வந்து 70% வாங்கலன்னா 3 ரீடேக்கும் உங்களுக்கு அப்பியர் ஆகணும் உங்க ஸ்டூடெண்ட்ல. ஓகே. இப்ப நான் சப்மிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் ஆகுமோ? ஆமா, அது கிரேட் ஆகி வரணும் இல்லையா? ஓகே, எனக்கு இமெயில்ல கிரேட் ஆகி வந்துடுத்து 4%ன்னு. கிரேட். ஓகே, இப்போ அங்க ஓகே, அதே போங்க. மாதிரி tier 1, tier 2, tier 3 அவுட் ஆஃப் த 50 கொஸ்டின்ஸ்ல tier 1ல என்ன இது 6%, 10%ன்னு வந்துடுத்து. ம். ஓகே, so கூகுள் it கிளாஸ். is graded. I'm going back to Google Classroom. வந்துடுத்து. யா, week 1 அது வரும். retake 1, week 1 retake, I mean tier 2, tier 3 ஆமா மூணுமே வந்துடுத்து. ஆ, This is ஆமா what we intended to happen இல்லையா? ஆமா ஓகே, கரெக்ட். இப்ப நான் ரீடேக் பண்ணினா என்ன ஆகும்? ரீடேக் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. ரீடேக் இமெயில் வரும், உங்க பர்சன்டேஜ் அவ்வளவுதான். So நம்மளா 70% மாஸ்டரி பாத்துக்கணுமா? ஆமா ஆமா ஆமா, புரியுது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன தெரியுமா அட்வான்டேஜ், நீங்க எத்தனை வாட்டி ரீடேக் எடுக்கிறேன், என்ன பர்சன்டேஜ் வாங்குறேன் ஒரு ரீடேக்லயும், எவ்வளவு வாட்டி மெயின் ஃபார்ம் எடுக்கிறேன், என்ன உங்களோட பெஸ்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து அது ரிப்போர்ட் ஆயிடுறது. ஓகே ஓகேயா? எத்தனை வாட்டி நீங்க எடுத்திருக்கேள் as a ஸ்டூடெண்ட், நீங்க எத்தனை வாட்டி மெயின் ஃபார்ம் எடுத்திருக்கேள், எத்தனை வாட்டி ரீடேக் எடுத்திருக்கேள், ரீடேக்கோட பெஸ்ட் என்ன, மெயினோட பெஸ்ட் என்ன, எல்லாம் அப்லோட் ஆயிடுறது. சரி, இந்த கிரேட் வந்து எனக்கு இமெயில்ல தான் வருமா, இல்ல வியூவர் ஒர்க் போட்டா கிரேடட் இருக்கணுமோ? அதுவும் வரும், அதுவும் வரும். வந்திருக்கேன் கிரேடட் டர்ன்டு. ஓகேவா? ஓகே, சோ வெரி குட். இப்ப ரீடேக்கும் கிரேட் ஆகி வந்துடுத்து. ஓகே, வெரி குட். So it's working very good. Thank you for fixing, Priya. After like நம்ம முடிச்சதே லேட் நேத்து கால். Thank you very much. ஐயோ, அது வெறும அதாவது வெறும கிளாஸ் ரூம் ஐடி தப்பா இருந்தது. அழிச்சோம் பார்த்தேல, அந்த கிளாஸ் ரூம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. ஓகே ஓகே, புரிஞ்சிடுது. ஆமா, அத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளம்பருக்கு 150 ரூபாய் கொடுக்குற ஜோக் மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு டேக்ஸ் டைம்ல. ஓகே ஓகே. சோ அதே மாதிரி இப்ப நான் எனக்கு வீக் 2 எடுத்தாலும் இதே மாதிரி ஆகணும், வீக் 3 எடுத்தாலும் இதே மாதிரி ஆகணும். ஆமா, நிச்சயமா ஆகணும். வீக் 3 வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏஐ ஹெல்ப்போட குவாலிட்டி செக் பண்ணிட்டேன். அது ஓகே, நாங்க திருப்பி எதுக்கும் பண்ணிக்கிறோம், உங்களை நம்ப முடியாது. ஆனா இல்ல, ஆமா ஆமா கரெக்ட். அதாவது நான் வந்து கொஸ்டின் பை கொஸ்டினா நான் எடுத்து பார்க்கல இன்னும். புரியுறதா? கொஸ்டின் பை கொஸ்டினா நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா நான் இன்னும் எடுத்து பார்க்கல. அந்த மாதிரி தான் பண்ணணும், பண்ணாதான் நல்லா இருக்குங்கிறது. ஆனா tier 1, tier 2, tier 3 ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸ் அதெல்லாம் பார்த்துட்டேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் மேத்தமேட்டிக்கலா கரெக்டா இருக்கான்னு பார்த்திருக்கேன்.
பட் வந்து யாரான ஸ்டூடெண்டா எடுத்து பார்க்கணும் ஒரு பேப்பரா. வீக் 1 மெயின், ரீடேக் 1, ரீடேக் 2, ரீடேக் 3, வீக் 2 மெயின், ரீடேக் 1, நீங்க ரீடேக் உங்க 2, பொண்ண ரீடேக். பண்ண முடியலையானோ? பண்ணவே முடியல. நான் சுத்தமா நான் வேணா அவளையும் என் பையனை பண்ண சொல்றேன். தாராளமா இல்ல அவளை பண்ணதான் சொல்லணும். ஆனா என்ன அதாவது இப்போ எங்க அம்மா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நான் சரி ஒண்ணுமே சரி அது பார்க்கல வீட்டுல. விடுங்க, உங்களை விடுங்க. பண்றேன். இல்ல சரி நான் பட் வேணா பண்றேன், ஏன் பசங்களை வச்சு வேணா பண்றேன். ஆமா ஆஹ் பண்ண சொல்லுங்க. பண்ணா சொல். என்ன படிக்கிறாங்க பசங்க? 11th 10th. ஐயோ. பட் அவங்களுக்கு டைம் வேஸ்ட்னு நினைக்க போறாங்க, பாத்துக்குங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, அதாங்க அடுத்த கொஸ்டின். பட் எனிவே இப்போ சாலிட் ஃபவுண்டேஷன் தானே திருப்பி திருப்பி டெஸ்ட் ஆகுது. எஸ்ஐடி எக்ஸாம் எடுப்பாங்கன்னா ஓகே தான், பிசெட் எடுப்பாங்கன்னா ஈஸி தான், நல்லா தான் இருக்கும். சரி ஒரு செட்ல ஒரு அதான் டியர் 1னா 25 கொஸ்டின்ஸ் வாக்குல லெஸ் தென் 25 கொஸ்டின்ஸ் ஆமா இருக்கும் ஸ்ரீகுமார். ஆமா டியர் ஆமா. 2னா 25 ஆர் லெஸ், டியர் 3னா 25 ஆர் லெஸ். அது டைம்டா, இதெல்லாம் டைம்டா? மெயின்னா நோ டைம்டு, மெயின்னா 50 ஆர் லெஸ். ஓகே, இது மேத்ஸ் தானே இது? இது ஆமா மேத் தான். என் பையனுக்கு நீங்க பிடிக்கும், நான் கேக்குறேன். ஆமா நம்ம ஒண்ணு மேத்த அவங்களா பண்ணினாலும் ஓகே, புரிஞ்சு தெரிஞ்சு கையால பண்ணா. நான் எப்படி குவாலிட்டி செக் பண்ணேன்னா சாட் ஜிபிடில ஒவ்வொரு ப்ராப்ளமா காப்பி போட்டு அதோட ஆன்சர் இதுல போட்டு அப்படிதான் பண்ணிருக்கேன். நைஸ் ஐடியா, குட் ஐடியா. ஆனா அதுவும் கொஞ்சம் டைம் தான் எடுக்குது, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினா காப்பி பண்ணி ஆமா போடணும். யா 50. The only thing is I still don't like Priya is you don't have to change. It doesn't tell me what question I missed. I can get you that. You want it? ஏன்னா நீங்களே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை தப்பா அசைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் குவாலிட்டி செக்கு சொல்றேன். ஒன்னு ஸ்டூடெண்டாவும் இட்ஸ் குட் டு நோ, இல்ல அதுக்கு ஸ்டூடெண்டா பண்ண முடியாது, அதுக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட் மாத்தணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டு எனிதிங் வித் தட். மோர் ரிக்வயர்மெண்ட்லாம் தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் குவாலிட்டி செக்கரா if ChatGPT gives me an answer and I put it in but you have a different answer, ஒன்னு ChatGPT தப்பு இல்ல நீங்க தப்பு இல்லையா? Oh, good idea. So you want the answers that I have with me? ஆமா, நீங்க நேத்திக்கு தான் ஒரு ஃபார்ம் சொன்னேன், அது போட ஆன்சர் காமிச்சதுன்னு வேற சொன்னேன். or somehow you give me the answers for all. ஆன்சர் கீ தானே, ஆன்சர் கீ வேணும் தானே ஐடியா. Yeah, answer key I can get you the answer key that I have. If there is anything incorrect, you have to point to me. Correct, Priya? Correct. ஆமா, and you have to change it so that இது correct. I can get you that tomorrow. சரியா? Sure. Week 1, week 2, week 3 I'll supply. Sure. ஆமா அவ்வளவுதான், அப்ப முடிஞ்சு போச்சு. அதாவது அது இருக்கு ஆக்சுவலா ஆன்சர் கீ. ஆனா என்ன பிரச்சனைனா, நான் அப்புறமா அதெல்லாம் வந்து 2-3 ரவுண்ட் ஆஃப் குவாலிட்டி செக்ல எல்லாம் மாறி இருக்கும் கொஞ்சம். ஓகே, சோ நான் அவுடேட்டடா இருக்கிறத மறுபடி ஐ வில் ஹேவ் டு கரெக்ட் த மிஸ்டேக். அது நான் நாளைக்கு பண்ணி தரேன் வீக் 1, 2, 3க்கு. ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் நீங்க வந்து எப்போ உங்களுக்கு கரெக்டா எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஆன்சர் கீயும் பண்ணிட்டேலோ அப்போ நீங்க இதுல போடுங்க. ஆமா, இதுல வர மாதிரி புரியுதா? பட் என்னோட ஆன்சர் கீ வச்சு நீங்க யூஸ் பண்ண மாட்டேன் இல்லையா? நீங்க கிராஸ் செக்கிங்க்கு தான் யூஸ் பண்ண போறீங்க, கரெக்ட்டா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது உங்க ஆன்சர் கீயா என்னன்னா எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இட் சேஸ் 4% தான் கரெக்ட்ன்ட்டு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு அந்த இமெயில் வந்ததுல டியர் 1ல இத்தனை கொஸ்டின் கரெக்ட், 2 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 32 கொஸ்டின்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கரெக்ட்னு வருதுல்ல. கரெக்ட். வாட் இஃப் அது எப்படி வருதுன்னா, யூ ஹவ் டோல்ட் தட் வாட் த கரெக்ட் ஆன்சர் இஸ், ரைட், சம்வேர் in your program. ஆமா correct. Okay, that is another quality check இல்லையா? What if by mistake you have assigned a wrong answer as the right answer? Absolutely yes. அது நான் உங்களுக்கு எடுத்து தரேங்கறேன், ஆன்சர் கீய மட்டும் எடுத்து தரேங்கறேன். ஆமா, அதுதான் சொல்றேன். சோ நீங்க கோயிங் இப்போ வந்து week 1, week 2, week 3 கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கோயிங் ஃபார்வர்ட் நீங்க எப்போ உங்களுக்கு கரெக்டான நீங்க யூ ஃபைனலைஸ் யுவர் questions and answers and then we will do the check. புரியுதுங்களா? புரியுது நல்லா. ஏன்னா இப்ப என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ஆன்சர் மாறி இருக்கும், அதை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்றேன், ரைட்? ஆமா கோயிங் ஃபார்வர்ட் I got it. Don't redoங்கறீங்க, புரியுது? இல்ல, டோன்ட் ரீடூங்கறத விட அதான் இட் வில் பி வெரி ஸ்டெப் வைஸ் லாஞ்சிட்யூடினல் ப்ராசஸ். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் we feedback to you. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நீங்க முடிப்பேர்,
If there is no correction, na, then you finalize and you push. You, na, it could be you or Narayana at that point. correct, correct, Okay? correct. Okay. Okay. சரி அது ஒண்ணுதான் அப்ப வெரி குட். ஸோ மெயின் பெரிய ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு the only other thing is இந்த வீடியோவை வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் மீ ஆர் வீக்கெண்ட் குவாலிட்டி செக் ஏதாவது பெருசா இருந்தா சொல்லலாம். பட் கோஆர்டினேஷன்லாம் ஐ எம் கோயிங் டு ஹேவ் நாராயணா டு டூ இட். விட்டுருங்கோ அவ்வளவுதான், அவளே பாக்கட்டும். அவ நாராயணா ஹெல்ப் கேட்டார்னா நான் பண்றேன். ஏன்னா இதுவே நாங்க we have to do it கரெக்டா பண்ணணும். and I don't know those kiddos, அதனால I will let நாராயணா handle. ஓகே, வேண்டவே வேண்டாம். ஆமா, ஏன்னா வீக் 1 அனீஷ் வந்து முடிச்சிட்டானா, வீக் 2 அவனே முடிச்சிட்டான், வீக் 3 ஹாரிகா முடிச்சிட்டா, வீக் 4 ஆரியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், வீக் 5 அனீஷ் பண்றான். சரி நீங்க எதுலயாவது யார் என்ன யாருக்கு அசைன் பண்றேன்னு ஏதாவது இது இருக்கா? do you have a ஆமா, ஸ்டேட்டஸ் ஷீட் இருக்குமா? நான் ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஓகேயா? அதாவது நான் தான் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எழுதி எல்லாரோட ஸ்டேட்டஸையும் நான் தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயும். அதனால I got very frustrated. I told him I cannot be handling everything. Okay, அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து மீனாட்சி அப்பதான் கொண்டு வந்து மீனாட்சி அண்ட் their team சௌமியாவையும் புஷ் பண்ணிருக்கேன். சௌமியா நீங்க தான் உங்க ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நீங்க தான் ஸ்டேட்டஸ் வாங்கிப்பீங்க, நீங்க தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பக் பண்ணி everything done, update the status ன்னு சொல்லிட்டேன். see நம்ம that's okay. அதான் we will have Narayana be the lead, and if Narayana needs help and asks, we will do whatever he asks. ஆமா, if we have any clarification needed na, you will be available in WhatsApp even when you're in India. anytime. Okay, I think we have a plan. Yeah. ஆமா ஆமா ஆமா, நீங்க வீக் 1 ரீடேக் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் ஷீட் இப்போ வந்துரும், இன்னொரு few ஹவர்ஸ்ல கூட வந்துரும். நான் இன்னைக்கு இப்போ நீங்க மெதுவாவே பண்ணுங்க, நாளைக்கு தான் நான் பண்ண முடியும். ஓ ஷூர் நாட் a hurry. Okay, I have other things to do, but in the weekend குள்ள 3 வீக்கையும் நானும் ஸ்ரீகுமாரும் we will divide and conquer. ஒருத்தர் பண்ணா போதும் இல்லையா? 2 பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஒருத்தர் பண்ணா போதும். ஓகே, so we will divide யார் என்ன பண்றோங்கிறத. ஸ்ரீகுமாரும் இன்னைக்கு தூங்கணும், so we'll divide and conquer, and நாளைக்கு we will have நானும் அப்புறம் பேசிட்டு we'll decide who is going to do what. அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் ஷீட் இருக்கு, அதையும் வந்து அதுல இதுலயே போட்டுறேன், அதுல அப்டேட் பண்ணாலும் பண்ணுங்க உங்க சௌரியம். நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. சரி நீங்க போடுங்க, அது பார்க்கலாம். உங்க சௌரியம். ஓகேயா? ஓகே, வேணா அதை நான் நாராயணாட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, லெஃப்ட் யூ இல்ல நான் போடுறேன் அந்த ஷீட். அந்த அதாவது எல்லாம் பழைய லாகின்ல இருந்தது இல்ல, எல்லாத்தையும் போட் பண்ணதுல அந்த ஸ்டேட்டஸ் வரலன்னு நினைக்கிறேன், அதை போட்டுறேன் நைட். சரி நீங்க போடுங்க. ஓகேயா? ஓகே. சரி வேற ஒண்ணும் இல்லையா? ஐ திங்க் வி ஆர் குட். நீங்க வந்து 1 2 3 பண்ண போறேன். ஐ திங்க் வி ஆர் குட். 4th ஒன்னு நாளைக்கு நான் உள்ள போட்டுறேன். ஆமா, இதுக்கப்புறம் பண்ண ஏதாவது வந்தாதான் பேசணும். ஐ திங்க் வி ஆர் குட் ஃபார் நவ. இட் வாட்ஸ் அது வந்துட்டே இருக்கும். என்கிட்ட வீக் 6 வரைக்கும் ஆல்ரெடி இருக்கு. இல்ல பண்ண ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்றது ஏதாவது ஒர்க் ஆகலன்னா தான் பேசணுங்கிறேன். otherwise we can just communicate by WhatsApp text அந்த மாதிரி. yes and I'm here to pick any பண்ணிடலாம் பிரியாஸ். ஏன்னா நீங்க இந்தியா போயிட்டீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் வேலை செய்யுமான்னு தெரியாது, ரைட்? அதான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாங்கிறேன். ஆமா, இல்ல இப்போ நம்ம மெசேஜிங்ல தானே இருக்கோம். ஆமா, அது நம்ம மாத்திடலாம், நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். சரி ஓகேப்பா, வேற ஒண்ணும் இல்லையே? வெரி நைஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க். உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது கிரேட்டா இருக்கு எனக்கு. ரெண்டு பேரும் சேம் ஃபார் மீ, ஆஃப் கோர்ஸ், எனி டைம். அண்ட் ஸ்ரீகுமார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். வெல்கம் டு தி பார்ட்டி. சரி நீங்க ஜாகிரதையா ஓட்டின்னு போங்க பிரியா. பத்ரம். எஸ் ஓகே, டாக் டு யூ லேட்டர். பை. பார்க்கலாங்க. பை. தேங்க் யூ. குட் நைட் ஸ்ரீகுமார். பை. குட் நைட். தலை வலிக்குதுடா. வாட் டு how was your day da? தலை வலிக்குது, நேற்று 2 மணி ஆயிடுச்சு. சொல்லு